வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. கைகளை அதிக ஓசைந்து தேய்த்து கண்கள் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தாவத்தினை தொடர்ந்து இப்பொழுது ஐயம் தெளிதல் நிகழ்வு. ஐயம் தெளிந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இந்த நிகழ்வினை நடத்தி தருவதற்காக நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நமது பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை வணங்கி வாழ்த்தி வரவேற்று நிகழ்வினை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. சிறப்பான துரிய தவத்தினை நமக்கு வழி நடத்தி இன்றைய முழு அமர்வினையும் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல்நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருட்பணி மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து வாழ்க வளம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை சிறப்பித்து தருவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியே நடத்தி வரும் கூட்டு தவத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆழ்ந்த தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் அமர்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று உங்கள் மனங்களில் எழும் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் உங்கள் கைகளை உயர்த்தி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டமர்கிறோம். வாழ்க வளமுடன். ஒரு நிமிடங்கள் உங்களுக்காக காத்திருக்கும். சுஜாதா கண்ணனம்மா உங்களை அன்வைட் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன் சுஜாதா கண்ணனம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளம். சொல்லுங்கம்மா. மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு ஒரு நம்னஸ் நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்கிற மாதிரி பர்டிகுலரா தலையில நம்னஸ் வர மாதிரி ஒரு 2 நாளா ஃபீல் ஆகுதுமா. அது எதனாலமா? நீங்க எல்லா தீட்சையும் எடுத்துட்டீங்களா? எல்லா தீட்சையும் எடுத்துட்டோமா. சாந்தியும் எடுத்திருக்கீங்களா? சாந்தி எடுத்துட்டோமா. எந்த தவம் பண்ணும்போது உங்களுக்கு நம்னஸ் வருதுமா?
இப்ப இன்னைக்கு துரியதவம் பண்ணும்போது நம்மஸ் ம். வந்ததுமா, எனக்கு இல்ல கொஞ்சம் இல்ல இல்ல பயமாயிடுச்சு. ஆக்சுவலி வந்து அதனால இல்ல கொஞ்சம் பயப்பட வேண்டாம். முதல்ல வந்து ஒரு இது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, நம்ம சுவாமிஜியோட பயிற்சிகள் எதுவுமே நமக்கு எந்த பக்க விளைவுகளையும் 100% தராது. சரிங்களா? எந்த சரி. பக்க விளைவும் நமக்கு வரவே வராது. அது வந்து கேரண்டியா சொல்றோம். ஓகேங்களா? அதனால நீங்க ஓகே. பயப்பட வேண்டாம். 1. 2வது வந்து இப்ப தவ நிறைவுல என்ன சொன்னாங்க? நாம் பெற்ற தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவச் செய்வோம். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சொன்னாங்க. நீங்க அப்ப என்ன பண்ணினீங்க? இல்லம்மா, நான் சீக்கிரமாவே, எனக்கு பயமா இருந்தது. நான் சீக்கிரமாவே நான் முடிச்சிட்டேன். நானே சொல்லி மனசுல சொல்லி முடிச்சிட்டேன். அது மனசுல சொல்லும்போது, நீங்க அது அந்த வரிகள் சொல்லும்போது, உங்களோட உடல் இயக்கம், மன இயக்கம் என்னவா இருந்ததுன்னு கேட்கிறேன். எனக்கு இது சொல்ல தெரியலையேம்மா, அது எப்படி இருந்ததுன்ட்டு. சரி, நான் எனக்கு இப்ப சொல்லித் தரேன். சரிங்கம்மா, நாம சொன்னேன்னு சொல்றேன். ஒண்ணுமே இல்லம்மா. இது என்ன தெரியுங்களா? ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சிருக்கோம்னுங்களேன். ஒரு பக்கெட் தண்ணி வந்து வலது கையில நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? லைன்ல இருக்கீங்களா? சரி. ஆ, சரிம்மா. இருக்கேன். வலது கை வச்சிருக்கீங்க. ஒரு 1 மணி நேரம் வச்சிருக்கலாம். 2 மணி நேரம் வச்சிருக்கலாம். 3 மணி நேரம் வச்சிருக்கலாம். தொடர்ந்து ஒரு மணிக்கணக்கா வைக்கும்போது என்ன ஆகும்? ஒரே இடத்துல வெயிட்ட வச்சிருந்தோம்னா, நமக்கு அந்த அந்த ஒரு இயக்கமற்று போகும் இல்லையா? ஒரு ஒரு ம். அந்த ஒரு 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 கை மரத்து போகும். அது சொல்றீங்கல்ல. ஒரே இடத்துல. ஆமா. அதுபோல ஒரு இடத்துல ஆற்றல் குவியுது உங்களுக்கு. துரியம் வந்து பிரபஞ்ச களத்துல இருந்து இந்த ஆற்றத்தை ரிசீவ் பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். துரியம் வந்து நல்ல இயக்கத்துக்கு வருதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு வந்து நீங்க தவத்துல ஆழ்ந்து போயிருக்கீங்க. இது வந்து ரொம்ப அவ்வளவு அருமையான விஷயம். அதனால நீங்க இது பயந்துக்க வேண்டாம். எதையும் யோசிக்க வேண்டாம். சோ நீங்க தவ நிறைவுல என்ன சொல்றாங்க? தவ ஆற்றலை உடல் முழுவதும் உடல். பரவச் செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன பண்ணணும்? நம்ம அந்த 1 நிமிஷம் கேப் விடுவாங்க. சொல்லிட்டு உடனே வாழ்த்துக்கு மாட்டாங்க. 1 மினிட் ஃபுல்லா குடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த ஆற்றல் உடல் முழுதும் பரவுறதா பாவனை. எப்படி? தலைப்பகுதி, கழுத்து பகுதி இதெல்லாம் நீங்க அப்படியே பாவனையா நினைக்கணும். தலைப்பகுதி, கழுத்து பகுதி, தோள்பட்டை, கைகள், மார்பு பகுதி, உள்ளுறுப்புகள், அப்படியே இடுப்பு பகுதி வந்து அந்த நம்ம இதுல ரிலாக்சேஷன் கீழேந்து மேல போய் மேல இருந்து கீழ வரும். அந்த ரிலாக்சேஷன் பண்ண ம். மாதிரி எல்லா உடல் உறுப்புகளும் வயிற்று பகுதி, வயிறு சார்ந்த உள்ளுறுப்புகள், கால் பகுதி, தொடை பகுதி, கால் மூட்டு பகுதி, கெண்டைக்கால் பகுதி, பாதம் வரைக்கும் உடல் முழுவதும் அந்த ஆற்றல் அப்படியே சீராக பரவுவதாக பாவனை. அங்க அந்த ஆற்றல் ஆற்றல் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் போய் சென்று சேருது. சரிங்களா? அப்ப என்ன ஓ. ஆகும்? அந்த ஒரு இடத்துல குவிந்த ஆற்றல் உடல் முழுக்க பரவ செய்துட்டோம். அப்ப அந்த அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்காது. சரிங்களாம்மா? சரிங்க. இப்ப வந்து இப்ப நீங்க என்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கு? இல்ல, இப்போ எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல. லைட்டா என்ன கொஞ்சம் காரணம்னா இல்ல என்ன காரணம்னா முதல்ல வந்து உடல் தபா ஆற்றல உடல் முழுது பரவ செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை செய்யணும். சரிங்களா? 2வது வந்து இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசுறதை கேட்கறீங்க. சோ அந்த பெற்ற அந்த காந்த ஆற்றல் ஐம்புலனாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த அந்த இது வந்து இருப்பு குறையுது. இது 2 தான் வித்தியாசம். ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கம்மா. நீங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தவ நிறைவுல உடல் முழுக்க அந்த 1 நிமிடம் டைம் எடுத்து பரவ செய்யணும். 1. 2வது தூங்கறதுக்கு முன்னாடி சாந்தி தவம் பண்ணுங்க. சரிங்களா? சரிம்மா. நல்லா மனதை உள்ளிட்டு 15 நிமிஷம் மனதை அம்மா, அப்பா, குரு வேண்டிட்டு அப்படியே நீங்க சாந்தி தவத்துல உட்காந்துடலாம். மனதை வந்து இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை அப்படின்னாங்க. So அந்த நம்ம வந்து நீங்க படுத்துக்கிட்டே கூட மூலாதாரத்துல மனதை வச்சுக்கலாம். ஒரு நான் 10 நிமிஷம் உட்கார்ந்து மூலாதாரத்துல மனதை வச்சு ஒரு 5 அஸ்வினி முத்திரை போட்டுட்டு மூலாதாரத்தை மனதை வச்சு சாந்தி தவம் பண்ணிட்டு படுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. சரிங்களா? சுவாமிஜி சரிங்க. வாய்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. நாங்க குரூப்ல எல்லாம் கூட போட்டிருக்கோம். நீங்க நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணலாம். வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய வாய்ஸ்லயே இருக்கு. நீங்க அதை ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு படுத்துக்கோங்க. ஓகேங்களா? வேற எந்த சரி. இதுவும் கிடையாதும்மா. இது வந்து நீங்க நல்ல தவம் பண்ணிருக்கீங்க. இது நல்ல விஷயம்தான். அதை வந்து அந்த ஆற்றல முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. சேமிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்கம்மா. சரிங்க. நன்றிம்மா. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? வேற ஒண்ணும் இல்லம்மா. நல்லதும்மா. வாழ்த்துக்கள்ம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ். பழனிவேலையா உங்களை அட்மிட் கொடுக்குறேங்கய்யா. வாழ்க வளமுடன் பழனிவேலையா. வாழ்க மன்னிக்கணும் சுமதி அம்மா வளமுடன். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் சுமதி அம்மா சாரிம்மா. சொல்லுங்க பழனிவேலையா. ஆமா, இப்போ ஒரு சில நேரத்துல ஒரு முடிவுகள் எடுக்கும்போது குழப்ப நிலையில இருக்கும்போது அப்ப என்ன மாதிரி தவம் பண்ணா நமக்கு ஒரு தெளிவுகள் கிடைக்க வரும்? ஆக்கினை செஞ்சாலே போதுங்கய்யா. ஆக்கினி. ஆக்கினை தவம் பண்ணுவதே சிறப்பு. நல்ல ஒரு நாடி சுத்தி நல்லா பண்ணுங்க. மனம் ஒருங்கிணைப்பு வரும். எண்ணங்கள் ஓகே. சீராகும். சுவாசம் சீராகும். எண்ணங்கள் சீராகும். ஆக்கினை தவம் ஒரு 5 நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தி ஆக்கினையில இருந்துட்டு நீங்க சிந்திக்கும் போது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இல்லையா? ஓகேம்மா. சில நேரத்துல ஒண்ணும் தவம் இல்ல. செய்யும்போது ஆக்கினை ம். தவம் செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு டயர்ட்னஸ் மாதிரி சில டைம்ல இருக்காது. எதனால?
தவம் செய்யும்போது எண்ணங்கள் வருதா குறுக்க? எண்ணங்கள் வருது, நிறைய வருது. எந்த மாதிரி எண்ணங்கள் வருது? நேர்மறையா பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்குங்களா ஐயா? இல்ல அன்றைய நிகழ்வுல அன்னைய நாளோட நிகழ்வுல நிறைய எண்ணங்கள் அந்த மாதிரியான நிறைய வந்துட்டு. நான் என்ன கேக்குறேன், அந்த நிகழ்வுகள் எதுவா இருந்தாலும் ஐயா பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்காங்க ஐயா? இல்ல பாசிட்டிவா தான் இருக்கு. எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்குங்களா? நெகட்டிவ் தாட்ஸே வருது இல்லையா? இல்ல கலந்து வரும், பட் அது பெருசா எனக்கு பாதிக்கிற மாதிரி எதுவும் இல்லை அந்த எண்ணங்கள். ஆனா எண்ணங்கள் வந்து சொல்றேன். போயிட்டே இருக்கு. இல்ல நம்ம வந்து தவம் செய்தோம்னா நமக்கு உடம்பு ஃபர்ஸ்ட் டயர்ட் ஆகாதுங்கய்யா. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய சுவாமிஜி கொடுத்த பயிற்சிகள் எல்லாமே எனர்ஜியை வந்து நமக்கு சேமிக்கிற பயிற்சிகள் தான். உடலுக்கு எனர்ஜியை வாங்கி கொடுக்கிற பயிற்சிகள் தான். அதெல்லாம் நமக்கு டயர்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ஆகாது. அதையும் மீறி நம்ம டயர்ட் ஆறோம் அப்படின்னா என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து உறக்கம், போதுமான உறக்கம் இருக்குங்களா உங்களுக்கு? தூக்கம் நல்லா தூங்கி இருந்துக்கிறீங்களா? காலையில் நல்லா தான் இருந்திருக்கேன். நைட் எத்தனை மணிக்கு படுத்துப்பீங்கயா? நைட்டு ஒரு 9 10 மணி. சொன்னே தூங்கிடுவீங்களா? அது ஒரு 1/2 hour மேல கூட ஆகும். அது எல்லாருக்கும் இயல்புதான். சரி, காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்கயா? ஒரு 5:30 6. 5:30. 9ல இருந்து 5 o'clock வரைக்கும் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எழுந்த உடனே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கா? அப்பவே டயர்டா ஃபீல் பண்ணிக்கலாம்? மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஒரு சில நாள்ல டயர்ட்னஸ் இருக்கும். அந்த ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி அன்னைக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கா இருந்துச்சுன்னா மறுநாள் டயர்ட்னஸ் இருக்கு. சரி, என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு நான் கேட்டேன்னா, உடலுக்கு போதுமான உறக்கம், அடிக்வேட் ஸ்லீப், அதாவது குவாலிட்டி ஸ்லீப் இல்லைன்னா அது வந்து உடல்ல ஒரு டயர்ட் சத்தை கொடுக்கும். தவம் செய்ய உட்காரும் போது அந்த தவ நிலையில நம்ம ஆல்பா ஸ்டேட் போகும்போது உடலுக்கு போதிய உறக்கம் இல்லாத போது உறக்கத்தை எடுத்துக்கும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க வந்து உடற்பயிற்சி ரெகுலரா பண்றீங்களா? உடற்பயிற்சி ரெகுலரா இருக்காது. ஒரு வீக்ல ஒரு 2 days 3 days பண்ணுவேன். மத்த டைம்ல அது கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணிடுங்கய்யா. அதை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணுங்க. நீங்க வந்து சங்கல்பம் போட்டுக்கோங்க. சங்கல்பம் போட்டு தொடர்ச்சியாக தினமும் தவறாது உடற்பயிற்சி செய்வேன். இது முழுமையான பலன்களோட உடல் வந்து தவத்துக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா? சரிங்களா? நிறைய பேருக்கு சொல்லுவாங்க நான் தவம் மட்டும் செஞ்சிடுறேன் அப்படின்னு. கிடையாதுங்கய்யா. உடல் ஒத்துழைச்சாதான் தவமே பண்ண முடியும் இல்லையா? சோ நீங்க வந்து இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. காயக்கல்பம், உடற்பயிற்சி முழுமையாக செய்து தினமுமே செய்துட்டு தவம் பண்ணி பாருங்கய்யா. அப்ப வந்து உங்களுக்கு இந்த டயர்ட்ஸம் ஃபீலிங் இருக்காது. எல்லா பயிற்சியுமே கண்டிப்பா நமக்கு ஆற்றலை சேமித்து கொடுக்கிற பயிற்சிகள் தான். அதனால நமக்கு வந்து அந்த அழைப்பு வரவே வராதுங்க. நீங்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்க. சரிங்களா? இது முயற்சி பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தூக்கம், நல்ல தூக்கம் வேணும். நைட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு படுத்துக்கோங்கயா. சரிங்க. ரிலாக்ஸேஷன் வந்து நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணா கூட வாட்ஸ்அப் குரூப், நம்ம ஸ்கை குரூப் எல்லாத்தையுமே நாங்க போட்டிருக்கோம் தொடர்ந்து. நூறு கூட நீங்க எப்ப எடுத்துக்கிட்டீங்க ஆன்லைன்ல? இப்ப ஒரு 2-3 மாசமா வந்துட்டு இருக்கு. சரிங்க. அப்ப 47 குரூப்ல இருக்கீங்க. நான் 47 குரூப்ல நான் போட்டுறேன் இன்னொரு தடவை. ரிலாக்ஸேஷன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சுவாமிஜி வாய்ஸ்ல ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு படுத்துக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பா. சூப்பர் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல நன்றி அம்மா. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. சுமதி அம்மா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். வாழ்க வளமுடன் சுமதி அம்மா பேசுறாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஆமா, தவம் செய்யும் போது குறிப்பிட்ட திசையில கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இப்படி ஏதாவது குறிப்பிட்ட திசையில உட்காந்து பண்ணாதான் நல்லது, அப்படியேதான் இருக்காங்கம்மா? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா. எந்த திசையை நோக்கி வேணாலும் நம்ம பண்ணலாம் தவம். ஒன்னே நம்ம கண்டிஷன், நம்ம எப்போதுமே ரூல்ஸ் சொல்றது வந்து கீழே வந்து பேட் இருக்கணும், மேல சீலிங் இருக்கணும், க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருக்கணும், ஏர் வென்டிலேஷன் நல்லா கிளீனா இருக்கணும். ஏன்னா இது வந்து மனம் வெளியில சிதறாம இருக்கிறதுக்காக. அவ்வளவுதானே வெளியே. மத்தபடி நீங்க தாராளமா எந்த திசை வேணாலும் பார்த்து பண்ணலாங்கம்மா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அப்புறம் இன்னொரு கேள்விங்கம்மா. சொல்லுங்க. கொஞ்சம் இந்த காதோட அலைன்மெண்ட் மாறி இருந்தனால ஒரு 6 month முன்னாடி தலை சுத்தல் மாதிரி ஆயிடுச்சுங்கம்மா. அப்புறம் காமிச்சும் போது அப்புறம் கொஞ்சம் அப்படியே அந்த மேல அண்ணாந்து பார்க்கும்போது தலை சுத்தல் மாதிரி இருக்கும். கொஞ்சம் அப்படியே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இப்ப நம்ம டெய்லியும் நம்மளோட உடற்பயிற்சி டெய்லியும் பண்ணிடுறோங்கம்மா. முன்னாடி பயிற்சியும் பண்ணிடுறோங்கம்மா. ஆனா இப்ப அந்த தலை சுத்தல் இருக்கிறதுனால சில பேர் காயக்கல்ப பயிற்சி பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அதான் இப்ப நார்மலா நல்லதாங்கம்மா இருக்கு. டக்குன்னு அண்ணாந்தா மட்டும் அது மாதிரி ஒரு சில டைம் அப்படி ஆகுங்கம்மா, மேல அண்ணாந்து பார்த்தா. இப்ப கண் பயிற்சி எல்லாமே நான் ரெகுலரா பண்றதுனால இப்ப ஒரு 2-3 months நல்லா இருக்காங்கம்மா. ஆனா காய்கல் பயிற்சி இப்ப 6 months செய்யறது இல்லைங்கம்மா. அதான் செய்யலாமா என்னன்னு கேக்குறாங்கம்மா. காயக்கல்பம் பண்ணுங்கம்மா. காயக்கல்பத்தை நம்ம அண்ணாந்து பாக்குற மாதிரி காயக்கல்ப பயிற்சி வராது இல்லைங்களா? வராதுங்கம்மா. காயக்கல்பம் செய்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் முழுக்க அந்த ஆற்றல் உங்களுக்கு ஃபுல்லா அந்த வித்து சக்தியை ரீசைக்கிள் பண்ணி தானே
அதுல சரி உபரியாக இருக்கிற அந்த ஆற்றல வித்து சக்திய நம்ம திரும்பி ரீசைக்கிள் பண்ணி பாடி ஃபுல்லா எனர்ஜைஸ் பண்றோம். சோ அதனால சரிங்க உங்களுக்கு வந்து தேவையான ஆற்றல் எந்த உறுப்புல நம்ம கொஞ்சம் பலகீனமா இருக்கோ அங்க ஆற்றல் தானா போய் சேரும் அது. அதனால நீங்க சரிங்கம்மா காயத்தை சரி. விடாதீங்க, கண்டிப்பா பண்ணுங்க. அந்த ஓஜஸ் சரிங்களா? மூச்சு போட வேண்டாம், திரும்ப அலைன்மெண்ட் மாறிடும் அப்படின்னு ஒரு சிலர் பேர் சொன்னதுனால அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் கோதியம்மா, ஓஜஸ் மூச்சுக்கும் காது பிரச்சனைக்கு சம்பந்தம் இருக்கா? கோதியம்மாவும் நம்ம கூட லைன்ல இருக்காங்க. சரிங்க. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா தாராளமா வாழ்க பண்ணலாம். வளமுடன். பட் நீங்க வந்து சரிங்க. ஓஜஸ் மூச்சு கொஞ்சம் மெதுவா பண்ணுங்கம்மா. மெதுவா சரிங்கம்மா பண்ணுங்க, மெதுவா பண்ணுங்க. சரிங்க. அதே போல வந்து நீங்க சாயந்தரம் அந்த டிப்ல நிக்கிறீங்கல்ல, ஆமாங்கம்மா. அந்த கால்ல முன்னங்கால்கள்ல நிக்கும் போது கொஞ்சம் பேலன்ஸோட நின்னுக்கோங்க. சரிங்கம்மா சரிங்களா? சரி ஏன்னா உங்களுக்கு அந்த சரி. அதாவது இந்த காது அது வந்து எனக்கு அலைன்மெண்ட்ஸ் மாறி இருக்கு உள்ள கேள்விப்பட்டிருக்கேன். இன்டர்னல். அந்த ஆமாங்க. ஸ்டெபிலிட்டி இல்லாததுனால உங்களுக்கு அதுக்கு வந்து சரி நீங்க சாந்தி தவம் பண்ணுங்க. படுத்துட்டு கூட சரிங்கம்மா சாந்தி தவம் பண்ணலாம். அண்ட் ரிலாக்ஸேஷன் சரி அம்மா சொன்ன மாதிரி ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு நல்லா தூங்குங்க. அண்ட் சரிங்க. நீங்க எது வரைக்கும் எடுத்திருக்கீங்கம்மா? அகத்தாய்வு எல்லாம் எடுத்திருக்கீங்களா? அருள்நிதியாகி இப்ப நான் 30 வருஷமா இருக்கிறாங்கம்மா. 20 வாழ்க வயசுல இருந்து வளமுடன். அப்ப இருக்கிறாங்கம்மா. பஞ்சேந்திரிய தவம் நல்லா பண்ணுங்கம்மா. அதுல சரிங்கம்மா. காதுகள்ல கொஞ்சம் கூடுதல் நேரம் பண்ணுங்க. ஏன்னா அந்த சரிங்கம்மா காது சரி செல்கள்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் உடம்பு முழுவதும் அப்ப எல்லா தவமும் பண்றதே உங்களுக்கு நல்லா அந்த செல்ஸ் எல்லாம் சிறப்பா பண்ணி கொடுக்கும். அண்ட் சரிங்கம்மா. ஓஜஸ் மட்டும் கொஞ்சம் மெதுவா விடுங்க. அவ்வளவுதான். நன்றிங்கம்மா. வாழ்க சரிங்க. வாழ்க வளமுடன்மா. வளமுடன். ரொம்ப வாழ்க நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க ரேவதிமா. வளமுடன். வாழ்க. நன்றி, மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது ஏதாவது ரேவதிமா சந்தேகம் இருக்கா? ரிலாக்ஸேஷன் போட்டுட்டேன். நான் இங்கேயே சாட்ல போட்டிருக்கேன். யார் வேணும்னாலும் ஓகே, எடுத்துக்கலாம். மகரிஷியோட சூப்பர். வாய்ஸ்ல. வாழ்க வளமுடன். 47 குரூப்லயும் நம்ம ஒரு தடவை போட்டுடலாம். அதுல போட்டு. ஓகேம்மா. இது சாட்ல அம்மா போட்டிருக்காங்க. சோ சுவாமிஜி வாய்ஸ்லயே இருக்கு. நீங்க அதை டச் பண்ணி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்க வந்து இது பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் எல்லாருமே ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸேஷன் பண்றது பெஸ்ட். நம்ம இந்த உடற்பயிற்சி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதுல லாஸ்டா ரிலாக்ஸேஷன் பார்க்க போறோம். அப்ப நிறைய அதை பத்தி பேசலாம். நீங்க பேசலாம். அம்பாள் ஜெயலட்சுமி அம்மா, சொல்லுங்க அம்பாள் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு அந்த ஸ்வீட் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் மாதிரி இருக்குது தோணுதேம்மா. ஏதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்வீட் ஒண்ணு சாப்பிடணும் போல அது மாதிரி இருக்கு. அது எதனால சாப்பிட்ட அப்புறம் வந்து சாப்பிட்டதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்? சாப்பிடக்கூடாது யாராவது சொல்லிருக்காங்களா? இல்லங்கம்மா. அது அப்ப ஒண்ணும் இல்ல. என்ஜாய் பண்ணுங்க, சாப்பிடுங்க, அவ்வளவுதான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி உடல்ல அந்த எந்த சரி. சுவை குறைவா இருக்கோ, சரிங்க. அதாவதுமா உடல்ல நம்ம வந்து உணவில் ஒழுங்கு டாக்டர் செஷன் வந்து அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுல வந்து சரிங்க. நமக்கு இப்போ வந்து சில பேருக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு காரம் ஆமாம்மா. ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா அந்த அறுசுவையில அந்த சுவையோட தன்மை உடல்ல கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனாலதான் சரி சரி. அவங்களுக்கு அந்த உடல் கேட்கறது அந்த சுவை வேணும். சரி அதனால சரிம்மா. உங்களுக்கு நீங்க சாப்பிடுற ஹேபிட், அதனால எந்த ப்ராப்ளம் இல்ல. சில பேர் டயபிட்டிஸ் இருந்தா சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. ஜென்ரலா நான் ஆமாம்மா. சொல்றேன், தவறா நினைக்காதீங்க. சரி சரி. சரி சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. இல்ல வேற ஏதாவது சுகர் இது சாப்பிட்டா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருது, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்தா கூட சாப்பிடக்கூடாதுன்னா அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. மத்தபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமா உங்க அளவோட எடுத்துக்கோங்க. ஆமா சரிங்களா? சரி சரி. ஓகே ஓகே. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐபோன் இருக்கீங்க, உங்க பேர் தெரியல, உங்க பேர் சொல்லி அறிமுகப்படுத்திட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். உங்களை அட்மிட் கொடுத்திருக்கேன். ஐபோன் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு பேசலாமா? வாழ்க வளமுடன். நான் பேசுறது கேக்குறதா இல்லையா? முன்னாடி பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அவங்க பேசல. அன்மியூட் கொடுத்திருக்கேன். ஐபோன் நீங்க உங்க பேர் சரி, உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். சரி, 7:17 ஆகுது. ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம். வேற யாராவது கொஸ்டின் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம இது வரைக்கும் வந்து தசைநார் மூச்சு பயிற்சி வரைக்கும் நம்ம முழுமையா பார்த்திருக்கோம். அடுத்தது வந்து கண் பயிற்சி. கண் பயிற்சி கூட நம்ம பார்த்துக்கணும் நினைக்கிறேன். பட் ஒரு ரீகாலா இருக்கட்டும். தசைநார் மூச்சு பயிற்சியில நம்ம லாஸ்டா முடிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? இரு கண்களையும் பொத்திய நிலையில், அதாவது கையை குவிச்சு வச்சுக்கணும், அழுத்தி வைக்கக்கூடாது. உள்ளங்கை படக்கூடாது கண்ல. கைகளை குவிந்த மாதிரி வச்சு நம்ம சுவாசத்தையே கவனிக்கிறோம்.
அதுதான் நம்ம தசைநார் மூச்சு பயிற்சியில லாஸ்டா பண்றது. சோ கண்களை பொத்தும் போது அடுத்த பயிற்சி நமக்கு கண் பயிற்சி. சோ கண் பயிற்சிக்கு இப்ப இந்த காலகட்டத்துல ரொம்ப தேவையான ஒன்று. எல்லா பயிற்சியுமே தேவை. எந்த உடல் உறுப்பு முக்கியம்னு நம்ம சொன்னோம், எல்லா உறுப்புகளும் நம்ம முக்கியம்தான். முக்கியமா சொல்ல போனா கண்கள் மூலமாகத்தான் 83% ஆற்றல் ஜீவகாந்தம் செலவழிகிறதுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி சொல்கிறது. என்னன்னா அந்த புலன்கள்லயே கண்கள் மட்டும்தான் கண்ணை திறந்து இருக்கிற டைம்ல அது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஜீவகாந்தம் போய்கிட்டே இருக்கும். காது பேசினாதான் கேட்கும், நாக்கு சுவைத்தாதான் பேசினாதான் செலவாகும். அது மாதிரி மற்ற புலன்கள், அந்த 5 புலன்கள்ல அந்த கண்கள் மட்டும்தான் தூங்குற நேரம் தவிர மத்த எல்லா நேரமும் கண்கள் வேலை செய்து கொண்டே இருக்கு. அதனாலதான் கண்கள்ல இருந்து ஆற்றல், அபரிமிதமான ஆற்றல், ஜீவகாந்த ஆற்றல் செலவாகுது. சோ இந்த கண்களுக்கு ஒரு ஓய்வளிக்கும் பயிற்சினே நம்ம எடுத்துக்கலாம். இந்த கண் பயிற்சி, கண்ணை சுற்றி இந்த பயிற்சிகள் பாத்தீங்கன்னா, நம்மளோட கண் பயிற்சி கண்ணுல ஏன் இப்ப நிறைய சின்ன பிள்ளைங்க கூட கண்ணாடி போட்டுறாங்க? என்ன காரணம்னா, இப்ப இருக்கிற இந்த மாடர்ன் இரா லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டு இல்லையா? எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப பிள்ளைங்க படிக்கிறது கூட எல்கேஜின் போதே அவங்களுக்கு ஒரு டேபோ ஐபேடோ தேவையா இருக்கு, போன் சப்போர்ட் தேவையா இருக்கு, ஹோம்ஒர்க் அதுல வருது, பிடிஎஃப் அனுப்புறாங்க, அதை பார்த்து பிள்ளைங்க காப்பி பண்றது, இது மாதிரி நிறைய தேவையா இருக்கு. ஐபோன் நீங்க திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க, உங்களை அன்மியூட் கொடுக்குறேன். ஐபோன் நீங்க அன்மியூட் பண்றீங்களா? உங்களுக்கு அன்மியூட்னு வரும், போஸ்ட் வாண்ட்ஸ் டு அன்மியூட் யூன்னு வரும். நீங்க அன்மியூட் பண்ணி பாருங்க. நான் ஹேண்ட் டவுன் பண்ணேன், திருப்பி ஹேண்ட் ரேஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க பேசலாம். ஆல்ரைட், அன்மியூட் கொடுத்துருக்கேன், எனி டைம் நீங்க அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்கலாம். சோ அப்போ அது என்ன ஆகுது, அந்த கண்கள் குத்தல் இல்ல நடுவுல ஒரு 2000ல இருந்து 2010 வரைக்கும் 15 வரைக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா டிவி தான் பிள்ளைங்க நிறைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டிவி கூட அவுட் ஆஃப் இதா அட்ராக்ஷன் ஆகி இப்போ மொபைல் போன் அண்ட் லேப்டாப், ஐபேடு இந்த மாதிரி எல்லாம் பாக்குறது வந்துருச்சு இப்போ. சோ அந்த ஐ பால்ஸ் மூவ் ஆகிறதே கிடையாது. அந்த கண் விழிகள், கருவிழிகள் அந்த குத்து நிலையிலேயே அசையாம இருக்கிறதுனால, அந்த அசைவே இல்லாததுனால அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாயிடுது. சின்ன பிள்ளைங்க கூட கண்ணாடி போட்டுக்கிற சூழ்நிலை. அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள் மாறி போச்சு, ஜங்க் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறாங்க பிள்ளைங்க. சோ கண்களுக்கு ஆற்றல் தரக்கூடிய உணவுகள், நியூட்ரிஷியஸ் ஃபுட் எல்லாம் எடுக்கிறது கிடையாது. சோ இதெல்லாமும் நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் நமக்கு உடல் உறுப்புகள் பலகீனம் பார்த்து, குறிப்பாக இப்ப கண் பயிற்சி பார்க்கும்போது அந்த கண்கள் பலகீனம் அடைறதுக்கும் முக்கிய காரணமா இருக்கு. சோ நம்ம கண்களை சுற்றி பாத்தீங்கன்னா மென் தசைகள் இருக்குங்க, அவ்வளவு மென்மையான தசைகள். உடல் முழுக்க 72,000 நாடி நரம்புகள்ல கண்கள் பின்னாடி 4,000 நாடி நரம்புகள் வேலை செய்யறதுங்கிற ஒரு கன்சிஸ்டன்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறாங்க. ஒரு கண்ணு எவ்வளவு சின்னது, அதுக்கு பின்னாடி ஒரு 4,000 நரம்புகள்னா பாருங்க. அப்ப கண்களுக்கு எப்படி அது இயற்கையோட படைப்பு பாருங்க. அந்த இயற்கையோட படைப்பு அந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் இந்த மனித பிறவி. அவ்வளவு அழகா பார்த்து 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 அந்த இறைவன் செதுக்கியிருக்காங்க மனிதனை. உடல் உறுப்புகள் ஒண்ணும் அவ்வளவு அற்புதமா இருக்கு. அது செய்யும் வேலைகள் எல்லாமே ஆச்சரியத்தை கொடுக்குது நமக்கு. அதுல நம்ம பாத்தீங்கன்னா இப்போ இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கண் அந்த தலைகளை தானே வருது. புலன்கள் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தலைதான் நமக்கு இல்லையா? சோ கண்ணு, மூக்கு, நாக்கு, காது எல்லாம் 4 புலன்களுமே தலைக்கு வந்துடுது. தொடு உணர்வு, தோல் உடல் முழுக்க இருக்கு இல்லையா? அப்ப அந்த மூளைக்கு பக்கத்திலேயே கண் இருக்கு. அப்ப உடனே என்ன பண்றோம், அதனால தலைவலி வந்ததுன்னா உடனே நம்ம என்ன பண்றோம், கண் டெஸ்ட் பண்றோம் இல்லையா? இதுல ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் ஒரு முக்கியமான சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடுறேன். அஸ்வந்த் கேலக்ஸி ரைஸ் பண்ணிக்கீங்க, சொல்லிட்டு திருப்பி நெக்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைக்கும் போது திரும்பவும் நம்ம கண் பயிற்சி இன்னொரு தடவை இந்த நுணுக்கங்களும் பயன்களும் பார்த்துட்டு நம்ம அடுத்த பயிற்சிக்கு போய்க்கலாம். இப்போ இந்த கண் மூளைக்கு பக்கத்துல இருக்கு. சோ ஜென்ரலா மனிதர்களோட இது கழுத்தோட எடை 4 கிலோ அப்படிங்கிறாங்க. மனிதனுடைய உடல் எடையில, நன்கு வளர்ந்த மனிதனோட உடல் எடையில கேட்டுட்டு போ, சொல்றது கேட்டு,
கழுத்தோட எடை வந்து 4 கிலோ அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த செல்போன் பாக்குறோம் பாருங்க, செல்போன் பார்க்கும்போது லேசா தலையை சாஞ்சிட்டு பார்த்தோம்னா 15% ஆங்கிள் டிகிரில தலையை சாஞ்சிட்டு பார்க்கும்போது அந்த கழுத்தோட எடை 12 கிலோவா இன்க்ரீஸ் ஆகுதாம். அதுக்கு அடுத்தது 15 டிகிரி பண்ணும்போது 12 kg போகுது. 90 டிகிரில ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு போனை பார்க்கும்போது 4 kg இருக்கு. நான் சொன்னது புரியும் நினைக்கிறேன். அடுத்தது லேசா தலையை குனிச்சிட்டு பார்க்கும்போது கழுத்தோட எடை தாங்குற அளவு கழுத்தோட எடை 12 கிலோவா இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது 30 டிகிரி தலையை குனிஞ்சு போனை பார்க்கும்போது 17 கிலோவா இன்க்ரீஸ் ஆகுதான். 45 டிகிரியா இன்னும் குனிஞ்சு பார்க்கும்பொழுது 22 கிலோவா இன்க்ரீஸ் ஆகுது. 60 டிகிரி நல்ல தலையை குனிஞ்சுக்கிட்டு இந்த படுத்த வாக்குல போன் பாக்குறது, சைடுல திரும்பி போன் பாக்குறது, நல்ல கீழே குனிஞ்சுக்கிட்டு எல்லாம் போன் பாக்குறது, அந்த 60 டிகிரிக்கு போகும்போது 27 டிகிரி வெயிட்ட தாங்குற அளவுக்கு அது மாறிடுதான். அப்ப என்ன ஆகும், அந்த வெயிட் முழுக்க கண்கள்ல போய் முடியுமா? இது எவ்வளவு ஒரு எப்படி ஒரு நம்ம டேமேஜ் பண்ணிக்கிறோம்ல, நம்மளுடைய உடல் உறுப்புகளை நம்ம எவ்வளவு டேமேஜ் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன ஆகும், அப்ப கண்கள்ல போய் முடியும் பொழுது ஏற்கனவே அந்த பிரஷர், அது அழுத்தம் பெறுது. அந்த வெயிட் ஃபுல்லா கண்கள்ல வச்சு அழுத்துறோம். கண்கள் மூலமா ஜீவகாந்தம் வெளியேறிக்கிட்டு இருக்கு. கண்களால பாக்குறோம். அந்த உணர்ச்சி நிலைக்கு போறோம். மூளை பக்கத்துல இருக்கு. அப்ப மூளையில இருந்து நமக்கு அந்த நம்ம இமோஷனலா நெகட்டிவா நம்ம பார்க்கும்போது மூளையில இருந்து வர எண்ண அதிர்வலைகள் வந்து அவ்வளவு வேகமாக அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. எல்லாம் சேர்ந்து முதல்ல பாதிக்கப்படுற உறுப்பு மூளை பக்கத்துல இருக்கிற உறுப்பு கண்கிறதுனால கண்ணுக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கண்கள்ல இருந்து நம்ம பாதிப்பு வராம நம்ம காத்துக்கணும்னா நம்ம வந்து அந்த போன் மட்டும் இல்ல, நம்ம அந்த பாக்குற பொசிஷனை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும், பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய கண் பயிற்சி. இந்த கண் பயிற்சி நம்ம செய்யும் பொழுது அந்த கண்களுக்கு அவ்வளவு ஆற்றல் சேமிக்கப்பட்டு பொதுவான பலன் மட்டும் இப்ப சொல்றேன். இப்ப டைம் ஆச்சு. திரும்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல திரும்பவும் கண் பயிற்சி ஃபுல்லா நம்ம சொல்லிட்டு இப்ப கொஸ்டின் போனதுனால இது கொஞ்சம் தான் கவர் பண்ண முடிஞ்சுது. சோ நமக்கு பொதுவான பலன்கள் பார்க்கும்போது கிட்ட பார்வை, தூர பார்வை, வெள்ளெழுத்து, கண்கள்ல சுகர் இருக்குங்கிறாங்க. இப்ப நிறைய நம்ம பாக்குறோம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள், நரம்புகள்ல வீக்கம், நரம்புகள்ல பிளாக் ஆகுது, நரம்புக்குள்ள அந்த அந்த இது வந்து பர்ஸ்ட் ஆகுது, அவர் ரெட்டினா டேர் ஆகுது. இதெல்லாம் வந்து சுகர், கண்ணுல சுகர் வந்து பாடியில டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தா இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் தான் வந்துருச்சுன்னு நான் சொல்லல. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் கண்ணுல பிபி, குளுக்கோமான்னு சொல்றது, இதெல்லாம் நமக்கு வருது. சோ இது வராமல் தற்காத்து கொள்ள முடியும். தொடர்ந்து நம்முடைய முழுமையான பயிற்சிகள் சேர்த்து கண் பயிற்சியும் நல்லா செய்யும்போது, கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருந்துன்னா ஈவினிங்கும் ஒரு தடவை நம்ம கண் பயிற்சி செய்யும்போது இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும். இப்போதைக்கு கண் பயிற்சி பத்தி இதோட நிறுத்துறேன். பட் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கு, நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். சோ 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வாழ்க வளமுடன். அஸ்வத் ஐயா, நீங்க பேசலாம். மேடம் வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அந்த நைட்டு நம்ம தூங்கும்போது சிம்பிளான இது சொன்னீங்க இல்லைங்களா, ரிலாக்ஸேஷன் பண்ணி தூங்குறதுக்கு. குரு வணக்கமும் அன்னை தந்தைக்கு வணக்கம் சொல்லிட்டு பண்ண சொன்னீங்க. அது ஒரு தடவை கிளியரா சொல்லிருக்கீங்களா மேடம்? சாந்தி தவம் சொல்றீங்களா? ரிலாக்ஸேஷன் இல்ல, ரிலாக்ஸேஷன் நீங்க அதெல்லாம் நீங்க எதுவுமே சொல்லணும்னா சுவாமிஜி வாய்ஸ்ல யூடியூப்ல இப்ப அம்மா சாட்ல கூட போட்டிருக்காங்க. நீங்க அதை ஆன் பண்ணீங்கன்னா ரிலாக்ஸேஷன் சுவாமிஜி வாய்ஸ்ல பிளே ஆகும். அதை நீங்க கவனிச்சுட்டு சுவாமிஜியோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு 90 மினிட்ஸ்க்கு இருக்கும் இன்னைக்கு அந்த வீடியோ, அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடலாம். நல்லா தூக்கம் வரும்னு சொல்றீங்க இல்லைங்களா மேடம்? ஆமா. உங்களுக்கு தூக்கம் பிரச்சனை இருக்கா? நல்லா தூங்க முடியும், தூக்கம் வர மாட்டேதா? ஆமாங்க மேடம். சரிங்கம்மா, ஒண்ணு இல்லம்மா, தினம் வந்து முழுமையான பயிற்சிகள் செய்யுங்கம்மா. உடற்பயிற்சி, காயக்கல்பம் கட்டாயம் பண்ணுங்கம்மா. நைட்டுக்கு சாப்பிடுறது டின்னர் வந்து கொஞ்சம் முன்னாடி சாப்பிடுங்க. ஒரு 7 மணிக்குள்ள சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு படுத்துக்கிறீங்கன்னா நைட்டு பிளாட்டா படுத்துட்டு தூங்குறப்ப பண்ற காயக்கல்பம் இருக்கு இல்லையா, அதை செய்துட்டு 14 பாயிண்ட் அக்யூப்ரெஷர் கேளுங்கம்மா. ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. அந்த காயக்கல்பம் பண்ணிட்டு
14 பாயிண்ட் அக்யூப்ரெஷர் பண்ணிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க. இதை நீங்க ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க, 1 மந்த் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? முடிச்சுட்டு நம்ம அடுத்த வகுப்புல நம்ம இதை பத்தி பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா மேடம். உங்களுக்கு நல்ல சேஞ்ச் வந்திருக்கும். சரிங்களா? தவம் என்னோட நல்ல தவம் பண்ணுங்க. சரிங்க மேடம். அம்மாக்கு இந்த இயர் பேலன்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லைங்களா மேடம், அது வந்து அம்மாக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. நம்மளோட கண் பயிற்சி தான் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து பிசியோதெரப்பி கொடுத்தாங்க. நாளடைவுல அது சரியாயிடுச்சுங்க மேடம். யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, அந்த இயர் பேலன்ஸ் போயிடுச்சு, பண்ணலாமா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இயர் பேலன்ஸ் சொல்லல, அது வந்து கிடினஸ் வருது அந்த இதனால உள்ள இருக்கிறதுனால. பட் நல்லதுங்கம்மா. நம்ம உடற்பயிற்சி எல்லாமே நமக்கு சுவாமிஜி எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வச்சிருக்காங்கம்மா. சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெயா ஸ்ரீதரன் அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜெயா ஸ்ரீதரன் அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இது நான் ஜெய ஸ்ரீதரன் கதைக்கிறேன், அமெரிக்கால இருந்து அம்மா. ரேவதி அம்மா, கோதி அம்மா 2 பேருக்கும் வாழ்க வளமுடன், வணக்கங்களும். வாழ்க வளமுடன். கோதியம்மா நம்ம கூட தான் இருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஜெயா ஸ்ரீதரன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கோதி அம்மா. உங்களை ஞாபகம் இருக்குமோ தெரியாது, உங்களோட பயிற்சியில இருந்து நான் லாஸ்ட் இயர். ஆமாம்மா, ஞாபகம் இருக்குமா? சிசி கூட வந்தீங்கம்மா, சர்டிபிகேட் கோர்ஸ் வந்தீங்க, ஞாபகம் இருக்கு. அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டேன் நான். இப்ப தொடர்ந்து பயிற்சியை செய்து கொண்டு இருக்கேன். ஒழுங்கா செய்யறேன்னு இல்ல, பட் அப்பப்ப நேரம் கிடைக்கிற நேரம் தான் செய்யறேன். எல்லா பயிற்சியிலும் எங்களுக்கு நல்லா உதவி செய்து இந்த முழங்கால் பிரச்சனையும் இப்ப எல்லாம் போயிட்டுது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கேள்வி இப்ப வேற, இப்ப வீடு வாங்குறது கேள்வியை பற்றி தான் கேட்கலாமோன்னு தெரியாது. அது எந்த திசையில இருக்கிற வீடுகள் வாங்குறது நல்ல அந்த அபிப்பிராயம் தான் இப்ப ஓடுது. அதுல அதை பத்தி ஏதாவது அபிப்பிராயம் இருக்கும்? எனக்கு அதை பத்தி தெரியலையே. வீடு வாங்குறத பத்தி உடலை பத்தி கேட்டீங்கன்னா ஏதாவது சொல்லியிருப்பேன். தவத்தை பத்தி, தவத்து உடற்பயிற்சி தவம் பத்தி எல்லாம் கேட்டதுன்னு சொல்லியிருப்பேன். வீடு வாங்குறத பத்தி எனக்கு தெரியலையே. நீங்க வந்து அது நல்ல வாஸ்து சொல்றவங்களை பார்த்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு சௌரியமா இருக்கும். எப்படியா இருந்தாலும் வாங்கறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அல்காப்பு போட்டுக்கோங்க, வாழ்த்திட்டு வாங்குங்கம்மா. ஓகே. கிழக்கும் வடக்கும் நல்லன்னு சொல்றாங்க, மெட்டா திசை அவ்வளவு நல்ல இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு அதை பத்தி சொல்றாங்க. அதுதான், எனக்கு அந்த திசை பத்தி எனக்கு தெரியல. அது எந்த மாதிரி வாங்கணும் தெரியல. சரி, ஓகே. வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க அம்மா. நன்றி அம்மா. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க, சங்கல்பம் போட்டுக்கோங்க. காலையில எழுந்த உடனே நான் கற்றுக்கொண்ட இந்த மனவளக்கலை யோக பயிற்சிகளை தவறாது தினமும் செய்து முழுமையான பலன் பெறுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 முறை சொல்லுங்கம்மா. உங்களுடைய இந்த உயர்ந்த சங்கல்பம் உங்களுக்கு நேரத்தையும் சூழ்நிலையும் உருவாக்கி தந்து உங்களுக்குள் ஒரு உந்து சக்தியாக உங்களுக்கு பயிற்சிகளை செய்ய வைக்குமா. சரிங்களா? ஆமா, தொடர்ந்து நான் அந்த ஆசிரியர் பயிற்சியில செய்யறதுக்கு என்ன செய்யலாம்ன்றத என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டும் கேட்டவங்க, ஜெயந்தினின்னு சொல்லி, அவங்க பிரான்ஸ்ல இருக்காங்க. அந்த அட்வான்ஸ் கோர்ஸ்ல என்னோட இருந்தவங்க. அப்ப அவங்களும் கேட்கறாங்க அப்படி செய்யறதுக்கு தொடர்ந்து என்ன செய்யலாம்னு கேட்டவங்க. நீங்க பயிற்சி செய்துக்கிட்டே வாங்கம்மா. தொடர்ந்து பயிற்சி செய்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நீங்க பயிற்சி, உங்களை தவம் இதை வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு உங்களை கூட்டி செல்லும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சுமதி அம்மா, உங்களை அன்மியூட் கொடுக்கிறேன். வாழ்க வளமுடன் சுமதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா, இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லைங்கம்மா, நீங்க சாந்தி தவம் செய்யும் போது அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம் மட்டும் சொல்லிட்டு நீங்க படுத்துக்கிட்டே கூட சொல்லுங்கன்னு சொன்னீங்கம்மா. அததான் அவங்க கேட்டாங்க. ஆனா அது சாந்தி அவங்க சொல்ல மறந்துட்டாங்க, ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டாங்கம்மா. நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு உங்ககிட்ட கேட்டாங்க இல்லைங்கம்மா. இந்த அம்மா பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசுனாங்க இல்லைங்கம்மா. அவங்க வந்துங்கம்மா, நீங்க சாந்தி தவம் செய்யுங்க தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு தந்தைக்கு வணக்கம் சொல்லிட்டு ஆசானுக்கு வணக்கம் சொல்லிட்டு செய்யுங்கன்னு சொன்னீங்கம்மா. அங்க சாந்தி வச்சுக்கலாம். ஆமா, அவங்க சாந்தி தவத்தை அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னாங்க. ஆனா அதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டாங்கம்மா. நீங்க அவங்களுக்கு சாந்தி தவம் ஒரு முறை சொல்லிருங்கம்மா. இப்ப கேட்டுட்டு இப்ப அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. சாந்தி தவம் நான் நேரம் மூலாதாரத்துல இல்லாம அன்னைக்கு ஆசனுக்கு வணங்கிட்டு நம்ம அப்படியே மனதை வந்து மூலாதாரத்துல வச்சுக்கலாம்னு சொன்னேன். அதுதாங்கம்மா அவங்க கேட்டாங்க, சொல்லுங்கன்னு கேட்டாங்கம்மா உங்களை.
நல்லதுங்கம்மா, நன்றிங்கம்மா. அவங்க நல்லதுங்கம்மா. அவங்க அம்மாவுக்கு இயர் பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்கம்மா. எனக்கும் அந்த நம்ம நம்ம ஐயா சொன்ன எக்ஸசைஸ் தாங்கம்மா எனக்கும் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல. இப்ப 90% கியூர் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் நன்றிங்கம்மா. சூப்பர் வாழ்க சூப்பர்மா, வளமுடன். சூப்பர்மா. வாழ்த்துக்களம்மா, வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க பிரசன்னா வளமுடன். அம்மா, வாழ்க வளமுடன். பிரசன்னா ஐயா, மன்னிக்கும். பிரசன்னா ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பிரசன்னா ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேன். வாழ்க வளமுடன் பிரசன்னா ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேன், பேசலாங்க ஐயா. சரி, வாழ்க வளமுடன். ஐயாக்கு ஐயா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அன்மியூட் கொடுத்திருக்கேன். சரி, வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பயிற்சிகள் எல்லாமே நம்ம செய்யறோம். சொல்லுங்க பிரசன்னா ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா, ஒரு எதிர்பாராத விபத்து நடந்தது 2016ல. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் 2 ஆபரேஷன் பண்ணாங்கம்மா. மண்டை ஓடு எடுத்துட்டு ஒரு பிளேட் வச்சிருந்தாங்க. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் யோகா வந்து பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். சரிங்க ஐயா. இன்னும் இப்போ ஒரு சைக்காட்ரிக் மாத்திரை நைட்டு மட்டும் சாப்பிட்டது அப்புறம் எடுத்துக்கிட்டு இருக்காமா. ஓகே ஐயா. ஆனா அதனால காலையில எந்திரிக்க முடியல, உடற்பயிற்சி பண்ண முடியல, மாலையில தான் பண்ண முடியுது. இதுக்கு என்ன பண்ணலாம்? என்னால மாத்திரையும் ஃபுல்லா விடக்கூடாது. நீ ஆப்ரேஷன் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாத்திரை இவ்வளவு நாள்ல போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. சைக்காட்ரிஸ்ட் என்னடானா, உங்களுக்கு மாத்திரை போட்டாகணும் அப்படின்னு சொல்றாங்கம்மா. இல்ல இல்ல, மாத்திரை வந்து நீங்க எதுவுமே நிறுத்தாதீங்க. டாக்டர் சொல்லி நீங்க மாத்திரையை நிறுத்துங்க. மாத்திரை வந்து நீங்க எதுவுமே நிறுத்த வேண்டாம். சரிங்களா? நம்மளாம் வந்து எந்த மாத்திரை நிறுத்தக்கூடாதுங்கய்யா. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாத்திரை எடுத்துக்கிறதுனால காலையில எழுந்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த உடல் போற போக்குல கொஞ்ச நாள் இருக்கட்டுங்கய்யா. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு காயக்கல்பம் செய்யலாம்னு சொல்லிருக்காங்களா, பண்ண முடியுதா? காயக்கல்பம் பண்ணிட்டு இருக்கம்மா. காயக்கல்பம் மெதுவா செய்யுங்க. அம்மா சொன்ன மாதிரி ஓஜஸ் வந்து மெதுவா போடுங்க. சரிங்களா? காயக்கல்பம் மெதுவா செய்யுங்க. அதுக்கு அடுத்தது வந்து எந்த உடற்பயிற்சி, உங்க கைப்பயிற்சி கால் பயிற்சி மட்டுமாவது பண்ணுங்க. எது முடியுதோ அது மட்டும் செய்யுங்க. காலையில ஒரு முறை, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து நீங்க வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிடுங்க. சரிங்களா? ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. இப்போதைக்கு ரிலாக்ஸேஷன் நிறைய பண்ணுங்கய்யா. சரிங்களா? ஒரு நாளைக்கு 3 முறை கூட செய்யுங்க ரிலாக்ஸேஷன். சரிங்கம்மா. இதோட அவ்வளவு அபரிமிதமான பலன்கள் இருக்குங்க ரிலாக்ஸேஷன்ல. சோ நீங்க வந்து ரிலாக்ஸேஷன் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. எந்த பயிற்சி உடலுக்கு செய்ய முடியுதோ செய்யுங்க. எதையும் வந்து நீங்க வந்து மெடிக்கேஷன், என்ன மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்களோ எதையுமே நீங்க நிறுத்த வேண்டாம். டாக்டர் அட்வைஸ் படி அவங்க எப்ப எதை நிறுத்த சொல்றாங்களோ அப்ப மட்டும் நீங்க நிறுத்துங்க. சரிங்களா? மற்றபடி உங்களோட உடல் ஒத்துழைப்போட நீங்க பயிற்சிகளை எதெல்லாம் முடியுதோ செய்துக்கிட்டே வாங்கய்யா. நல்ல மாற்றம் வருங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து இந்த உடற்பயிற்சியோட நுணுக்கங்கள் எப்படி நமக்கு வந்து உடல்ல இருந்து ஜீவகாந்தம் வெளியே போறது, நம்ம எப்படி சேமிச்சுக்கணும், இதெல்லாம் சொல்றேன். இவ்வளவு நமக்கு பலன்கள் இருக்கு அப்படிங்கிறனால இந்த உடற்பயிற்சி மட்டும் நம்ம செய்து கொண்டு நம்ம வேண்டாம். ஏற்கனவே ஏதாவது உடம்புல இஷ்யூஸ் இருந்து நீங்க மெடிக்கேஷன்ல இருந்தீங்கன்னா தயவு செய்து எதையும் நிறுத்தாதீங்க. ஒரு டிஸ்கிளைமராவே சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய அந்த பிரச்சனைகளுக்கான இன்டென்ஸ் நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு வந்து அது நம்ம பாதிக்கப்பட்டு நம்ம எடுத்துக்கிறோம் தெரியாது. அதனால நம்ம உடற்பயிற்சிகளும் காயக்கல்பம் தவம் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு அந்த என்ன பிரச்சனைக்காக மருந்து மாத்திரை சாப்பிடுறோமோ அதுல இருந்து வலி நிவாரணம், இந்த நோயிலிருந்து நிவாரணம், ரிகவரி கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அப்புறம் டாக்டர்ஸ் அட்வைஸ் படி நம்ம மெடிகேஷன் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நான் திரும்ப ஒரு தடவை அடுத்தமாக பதிவு செய்ய விரும்புறேன். காசி விஸ்வநாதன் ஐயா, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேங்க ஐயா. வாழ்க வளமுடன் காசி விஸ்வநாதன் ஐயா, பேசலாங்க ஐயா நீங்க. சரி, வாழ்க வளமுடன். ஐயா அன்மியூட் பண்ணல. ஒரு நினைவூட்டல், ஒரு அறிவிப்போட சந்திரனையா நீங்களே சொல்றீங்களா? வாழ்க வளமுடன். 1ஆம் தேதியிலிருந்து மௌன நோன்போட அறிவிப்போட சேர்த்து நீங்க நிறைவு பண்ணுங்கய்யா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நோன்பு எந்த மாதிரி, என்ன பாயிண்ட்ஸ் கவர் பண்ணணுமா உங்களுக்கு ரஃப் ஐடியா, இல்ல நான் ஜெனரலா சொல்லிடுறேன்? இல்ல நான் சொல்றேன். நானே சொல்லிடுறேன். இப்ப டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அந்த மாதம் முழுவதுமே
மௌன நோன்பு நம்மளுடைய இந்த இணைய வழியில ஈவினிங் மெடிடேஷன்ல நமக்கு நடக்க போறது. ஸோ தவமும் தற்சோதனையும் தான் மௌனம். அது வந்து எல்லாருமே இதுல கலந்துக்கலாம். அந்த வகையில இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ வாய்ப்புள்ள தினமும் 31 நாளுமே என்னைக்கெல்லாம் முடியுமோ எல்லாருமே தொடர்ந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இதோட இதுவும் நமக்கு Facebookல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயுமே நாங்க வந்து இதோட மௌனம் நோன்பு தொடர்பான அந்த நிகழ்ச்சிகள் தொடர்பானது ஷேர் பண்ணிருக்கோம். இன்னும் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலயுமே வந்துடும். நீங்க எதுல நீங்க ஸ்கை ஆன்லைன் குண்டலினி யோகா, வேதாத்ரி குண்டலினி யோகா இதுல பேஜ் எது லைக் பண்ணியிருந்தாலும் அதுல விவரங்கள் இருக்கும். உங்களுக்கு தெரிந்த அன்பர்களுக்கும் சொல்லி இதுல கலந்து கொள்ள சொல்லலாம். நன்றி. வாழ்க வளமுடன். காசி விஸ்வநாதன் ஐயா, வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேன். நீங்க ஏதாவது பேசணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சரி, நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். சந்திரன் ஐயா பண்ணிக்கலாமா? அவருக்கு ஆக்சுவலா இதாக நெட் சரியா வரல, நெட்வொர்க் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, நிறைவு பண்ணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப வெரி நைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், இன்ஃபர்மேட்டிவ்னு சொல்லணும். நிறைய பாயிண்ட்ஸ், ரொம்ப செஷன் வந்து வெரி நைஸ். அண்ட் திங்ஸ் நீங்க என்னெல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்களோ அவ்வளோ நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் எல்லாருக்கும் பயன்படுற அளவில் தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். அதில் அந்த அளவுக்கு நண்பர்களுடைய சந்தேகங்களுக்கு நிறைய தெளிவான நல்ல கிளாரிஃபிகேஷன் கொடுத்தீங்கம்மா, மிக்க நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் கண் பயிற்சி சம்மந்தப்பட்டதுலேயே நிறைய புது இன்ஃபர்மேஷன் கூட நான் கூட எடுத்துக்கிட்டேன். அதில் இருந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்ணுக்கு பின்னாடி வந்து 4000 நரம்புகள் இருக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு புது நியூஸ் கூட எடுத்துக்கலாம் என்னை பொறுத்தவரையில். வாழ்க்கை வளமுடன். ரொம்ப நன்றி, நல்லா இருந்துச்சுமா, ரொம்ப நன்றி. வாழ்க்கை வளமுடன். குருவர்கள் நல்லா பண்ணீங்க. வாழ்க்கை வளமுடன். நன்றிகளம்மா. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய நினைக்கிறோம். வாழ்க்கை சான்றோர் பெருமக்களை, இப்பொழுது நமக்கு இன்று ஐயம் எழுதிய நிகழ்வினை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது அம்மா பேராசிரியர்களை நாம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்தி மகிழ்வோம். துரியம் பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன். நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வு பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணி மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காயகற்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை விருந்து, 7:30 மணிக்கு உலக நல்வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.